வணக்கம். நம்ம இன்னைக்கு 4ஆம் 10 10ஆம் திருமொழி, பெரியாழ்வார் திருமொழியில 4ஆம் 10 நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது 5ஆம் 10ல ஒரு 4 திருமொழி இருக்கு. அது நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கலாம். இது ரொம்ப அழகான ஒரு பகுதி. ஆஹ் இது துப்புடையாரை அப்படின்னு தொடங்குற அந்த பகுதியில ஆஹ் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கார் பெரியாழ்வார். ஃபுல்லாவே இதுல சொல்றது என்ன அப்படின்னா, நான் உன்னை இப்போ வணங்குறேன், உன்னுடைய அடியவன் நான். ஒருவேளை என்னுடைய இறப்பு காலம் வரும் பொழுது யமனுடைய கிங்கரர்கள் யமனுடைய அந்த அவனுடைய உதவியாளர்கள் என்னை இழுத்துட்டு போகும் பொழுது, அப்ப என்னால உன்னை நினைக்க முடியுமோ நினைக்க முடியாதோ எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த நேரத்துல சூழல் அப்படி இருக்காது. அவர்கள் என்னை பாசக்கயிற்றால இழுத்துட்டு போகும் பொழுது என்னால உன்னை நினைக்க முடியாது. அதனால இப்போதே நான் உன்னை நினைச்சு வச்சிருக்கிறேன். இப்பவே நான் உன்னுடைய வார்த்தை, உன்னை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். உன்னுடைய பெயரை தான், உன்னுடைய நாமத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால பின்னாடி அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை யமனுடைய ஆட்கள் என்னை எடுத்துட்டு போகும்போது என்ன அப்படி நீ கைவிட்டுறாத. அவன் நாராயணா நாராயணான்னு சொல்லியிருக்கான் இத்தனை நாளா, அதனால அவனை விடுங்க அப்படின்னு சொல்லி நீதான் என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பகுதிதான் இது. ரொம்ப அடிக்கடி மேற்கோளாக எடுத்தாளப்பட்ட ஒரு பகுதின்னு சொல்லலாம் பெரியாழ்வாரோட இது. ரொம்ப அழகான ஒரு பகுதி. மொத்த பாடல் 10 பாடல்களையும் சொல்லக்கூடிய இதுதான். யமனுடைய நாள் வரும் பொழுது என்னால் உன்னை நினைக்க முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது. அப்போ இப்பவே உனக்கு அட்வான்ஸா சொல்லி வச்சுட்டேன். அதனால நீ என்னை காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றி உன்னுடைய வைகுண்ட பதவியை எனக்கு தா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடியது. சரி. துப்புடையாரை அடைவது எல்லாம் சோர்வு இடத்து துணையாவார் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. எவ்வளவு ஒரு உரிமை இல்ல? அப்புறம் நினைக்க முடியுமா எனக்கு தெரியாது எனக்கு. அதனால இப்பவே சொல்லி வச்சுட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. அது ஒரு கடவுளோடு பேசக்கூடிய அந்த ஒரு தொனி இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகான ஒரு தொனி. நம்ம சைவத்திலையும் இத பார்க்க முடியும். சுந்தரருடைய பாடல்கள்ல எனக்கு தெரியாது நீ கொண்டு கொடுத்தேதான் ஆகணும் அப்படின்னு கேட்கிற உரிமையாகட்டும். இதுலயும் பெரியாழ்வார் எனக்கு தெரியாதுப்பா, நான் அப்ப எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது, அதனால இப்பவே நான் சொல்லி வச்சிடுறேன். இப்பவே நீ உன்னை இப்பொழுதே நினைச்சிட்ட, உன்னைதான் நினைச்சிட்டு இருக்கேங்கிறதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்ப நீ காப்பாத்திடு, அவ்வளவுதான். துப்புடையாரை அடைவது எல்லாம் சோர்வு இடத்து துணையாவார் என்றே. வலிமையுடையவர்களை நாம் எதுக்கு நட்பாக எடுத்துக் நட்பாக நாம் ஏன் வைத்துக் கொள்கிறோம்? அவர்களோடு என் நண்பர்களாக இருக்கிறோம். அவர்கள் நாம் துன்புறும் நேரத்தில் அல்லது சோர்வுறும் நேரத்தில் நமக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக தானே ஒருவரோடு நம்ம நட்பா இருப்போம். அப்போ இப்ப நான் எளியவன், வலியவனாகிய உன்னை நான் இப்பொழுது பற்றி கொண்டிருக்கிறேன். அப்ப நான் இன்னும் எளியவனாகிய நான் இன்னும் எளிமைப்பட்டு சீனப்பட்டு போகும்போது இப்பொழுது நீ என்னை காக்க வேண்டும். அதுக்காக தான் உன்னை நான் படிச்சுட்டு இருக்கேன். துப்புடையாரை அடைவது எல்லாம் சோர்விடத்து துணையாவார் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தது. உனக்கு நான் ஒப்பு கிடையாது, உன்னோடு நான் நட்பு பாராட்டலாமா? நட்பு என்பது பெரும்பாலும் ஒரு சம இடத்துல வருவதுதான் நட்பு. நட்புனாலே ஒரு சமமானவர்கள் தான், 2 பேரும் சமமானவர்கள். அல்லது மேல கீழே இருந்தால் கூட நட்பு என்று விட்டால் 2 பேரும் சமமானவர்கள் ஆயிடுவாங்க. ஆனா உனக்கு நான் எங்கேயாவது சமமானவனா இருக்க முடியுமா? நீ எவ்வளவு பெரிய இவன், உனக்கு நான் சமமாக முடியுமா? ஆனால் நான் எளியவனாகிய நான் எனக்கு உதவியாக நீ இருப்பாய் அப்படிங்கறதுனாலதான் உன்னோட நான் நட்பு. என்னால உனக்கு எந்த பிரயோஜனம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை நம்பி நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால உப்பிலேனாகிலும் நின் அடைந்தேன். உனக்கு நான் தேவையில்லாதவனா இருக்கலாம், உனக்கு பல்லாயிரம் கோடி பக்தர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் எனக்கு நீ தேவை, அதனாலே நான் உன்னை அடைந்திருக்கிறேன். ஆணைக்கு நீ அருள் செய்தமையால். நீ மனிதர்களை விட ஒரு சாதாரண யானை கதறிய போது அதற்காக கருடனில் பறந்து அந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தவன். அப்போ ஒரு யானைக்காக பண்ணும்பொழுது ஒரு மனுஷனுக்காக நீ செய்ய மாட்டியா? அதனால நீ யானைக்கே அருள் செய்தவன் இல்லையா? அதனால என்னையும் நீ மனசுல வச்சுக்கோ. ஏய்ப்பு என்னை நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். ஏய்ப்பு என்னுடைய மரணத்தினுடைய கடைசி மூச்சுல நான் இருக்கும் பொழுது, ஏய்ப்பு அப்படின்னா இந்த மரணத்தினுடைய கடைசி சோர்ந்து இருக்கும் பொழுது, அவ்வளவுதான், இனிமே ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது, என்னை நலியும் போது, என்னை நலிவித்து என்னை துன்பப்படுத்தும் போது உன்னை அப்ப நான் நினைப்பேனோ என்னவோ எனக்கு தெரியாது. என்னோட நிலைமை அப்ப இருக்காது. நான் அவ்வளவு
சுயாதீனமாக அறிவோடு இல்ல இப்ப கஷ்டம் வந்துருச்சு நான் ஒண்ணு நினைக்கணும் அப்படின்லாம் நினைச்சு என்னால செய்ய முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. அதனால அப்போது ஏதும் உன்னை நான் நினைக்க மாட்டேன். அது தீர்மானமாவே சொல்றாரு. உனக்கு நினைக்க முடியாது. அப்ப எப்படிப்பா நினைக்க முடியும்? நான் யமன் என்னை கூப்பிட்டு இருக்கான் அப்படின்னும் போது நான் அந்த கவலையில இருப்பேனா உன்ன நினைப்பேனா? எனக்கு அப்ப நினைவுக்கு வராது. அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அரங்கத்து அரவணை பள்ளியானே. அரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் அரவணையின் மேல் பள்ளி கொண்டிருப்பவனே. பின்னாடி சொல்ல போறதுக்கு இப்பவே முன்கூட்டியே எப்படி சில முன்பணம் கொடுத்து வைப்போம் இல்லையா? சில வீடு வாங்குறதுக்கு முன்பணம் கொடுத்து வைப்பது போல, ஒரு இடம் வாங்குவதற்கு முன்பணம் வைத்து கொடுப்பது போல இப்போதே சொல்லி வச்சுட்டேன். அதனால இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா யமனுடைய ஆட்கள் என்னை துன்புறுத்தும் பொழுது அப்போ இல்ல அவன் அப்பவே சொல்லிட்டான், இப்போ இல்ல அவன் அப்பயே சொல்லி வச்சுட்டான், அதனால அவனை விட்டுருங்க, நான் அவனை வைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு போகிறேன் என்று நீதான் என்ன காப்பாத்தணும் அப்படிங்கிறாரு. அதுக்காக தானே வலிமையுடையவர்களோடு நாங்க நட்பா இருக்கிறது, வேற எதுக்காக? அதனால ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறார். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ரொம்ப எளிமையான பாடல், அழகான பாடல். அடுத்த பாடலும் அதேதான். சாமிடத்து என்னை குறிக்கோள் கண்டாய், சங்கொடு சக்கரம் ஏந்தினானே, நாம் அடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமன் தமர்கள், போமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை, ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. ஸ்ரீரங்கத்திலே அரவணையில் பள்ளி கொண்டிருப்பவனே, ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன். இப்ப எனக்கு முடியுது. இப்ப நான் நினைவாற்றலோடு நல்ல நிலைமையில இருக்கிறேன். இல்ல சுவாயுதினமா உன்னை வணங்கக்கூடிய ஒரு ஸ்திதியில நான் இருக்கேன். அதனால இப்பவே நான் வணங்கி வச்சிடறேன் ஆமிடத்தை. இப்ப எனக்கு சாத்தியப்படுது. அதனால நான் இப்ப சொல்லி வச்சுட்டேன். ஆனால் பின்னாடி முடியுமான்னு எனக்கு தெரியாது. பின்னாடி எப்போ அப்படின்னா, நாம் அடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமன் தமர்கள். நாக்கம் அடிச்சு இப்படி கோபமோட வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த யமனுடைய கிங்கரர்கள் பாசக்கயிற்றை போட்டு என்னை இழுப்பார்கள் கோபத்தோடு. ஏன்னா எந்த உயிரும் டக்குன்னு அப்படியே கிளம்பி போறதுக்கு உடன்படாது இல்லையா? யமனுடைய கிங்கரர்கள் இழுத்தாலும் கூட இந்த உயிர் மேல் இருக்கிற ஆசையினால எந்த உயிரும் டக்குன்னு கிளம்பி போகாது. அது இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுற மாட்டானா அப்படிங்கிற மாதிரிதான் அது தவிச்சு நிற்கும். அப்ப அவங்க நாக்கம் அடிச்சு கோபத்தோட வா வரப்போறியா இல்லையான்னு பிடிச்சு இழுப்பாங்க. அப்ப நாம் அடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர். எனக்கு என்னை தண்டித்து என்னை கூட்டிக் கொண்டு போவதற்கு யமனுடைய தமர்களாகி அவனுடைய கிங்கரர்கள் நிற்கும் பொழுது என்னால அப்ப உன்னை நினைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் அவங்களோட போராடிட்டு இருப்பேன். என்னால இப்ப நினைக்க முடியாது. போம் இடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை. அப்ப கூட நீதான் அந்த மாயத்தை செஞ்சிருப்ப. என்ன மாயை அப்படின்னா, இவ்வளோ நாளா உன்னதானே நான் நினைச்சிட்டு இருந்தேன். இத்தனை நாளாக உன்னுடைய நாமத்தை தவிர வேற எதையுமே சிந்திக்காத நினைவுடையவனாக நான் இருந்திருப்பேன். ஆனா அந்த யமனுடைய கிங்கரர்கள் கூட்டிட்டு போகும்போது உன்னை நினைக்காத மாதிரி ஒரு மாயையை நீயே செஞ்சிருவ. அப்ப என்னுடைய கவனம் முழுக்க அந்த யமனோட கிங்கரர்களோடு எப்படி போராடுவது அப்படின்னு தான் இருக்குமே ஒழிய, ஆஹா இந்த நேரத்துல நான் அவனை நினைக்கணுமே, அவனை நினைச்சா அவன் நம்மள காப்பாத்துவானே அப்படின்னு நினைக்கிறதா என்னால நினைக்க முடியாது. அப்போ அந்த மாயத்தையும் நீதான் அப்ப செஞ்சிருப்ப. என் மேல எனக்கு ஒரு மாயையை அப்படியே உண்டு பண்ணி உன்னை நினைக்காத வண்ணம் நீ செஞ்சுட்டு யமனுடைய அவர்கள் என்ன நரகத்துல கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அப்ப ஏதாவது நான் கேட்டேன்னா நீ சொல்லுவ, நீதான் அப்ப என்ன நினைக்கவே இல்லையே அப்படின்னு நீ சொல்லிடுவ. அந்த மாயைகள் செய்யக்கூடியவன் தான் நீ. அந்த மாயை உன்னால் நடத்தக்கூடியதுதான். அதனால போமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை. நீ அந்த மாயத்தை செய்யக்கூடியவன். உன்னை நான் நினைக்காம இருக்கும்படியான மாயத்தை நீயே செஞ்சிருவ. அதனால அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன். இப்ப என்னால முடியுதுப்பா. இப்பவே நான் உனக்கு சொல்லிடுறேன். உன்னோட நாமத்தை சொல்லி சொல்லி உன்னை புகழ்ந்து கொண்டே இருக்கிறேன். இதையே ஒரு அட்வான்ஸா வச்சுக்கோ. அவ்வளவுதான். ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன். சாமிடத்து என்னை குறிக்கோள். அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சாகின்ற நேரத்துல என்னை நீ மீட்டெடுத்து காப்பாற்றி உன்னுடையவனாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய இடத்துக்கு நீ எதை அழைத்துக் கொண்டு நரகத்துல போக விட்டுறாத. உன்னுடைய வைகுண்ட பதவியில் எனக்கு இடம் கொடு. இல்லையே நீ சொல்லலையே அப்படின்லாம் சொல்லாத. சாகும்போது என்னால நிச்சயம் சொல்ல முடியாது. இப்பவே சொல்லி வச்சிருவேன். அவ்வளவுதான். அடுத்தது சரி. எல்லையில் வாசல் குறுக சென்றால் எற்றி நமன் தமர் பற்றும் போது நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை, நேமியும் சங்கமும் ஏந்தினானே, சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொல்லினேன், என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும்
அரங்கத்து அரவணை பள்ளியானே. அதேதான், புரியுது இல்லையா? அதே பாட்டுதான். எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் எற்றி நமன் தமர் பற்றும் போது. வாசல் வழியாக உயிர் போது வாசல் வழியா போகுது. அப்போ வாசல் வழி வந்து குறுகியதாக இருக்கும். அந்த குறுகிய வழியில அவங்க பிடிச்சு வெளியே இழுப்பாங்க, நான் உள்ள வர முயற்சி செய்வேன். அப்ப அந்த குறுகலான அந்த இடத்துல ஒரு அடிபடி நடக்கும் பொழுது உன்னை எப்படி நான் நினைக்க முடியும்? நான் எப்படியாவது உள்ளே இருந்துடலான்னு பார்ப்பேன். அவங்க அந்த குறுகிய வாசல் வழியாக வந்து என் கையை பிடித்து கொண்டு வெளியே இழுக்க பார்ப்பாங்க. அப்போ நில்லுங்க நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் அவனை நினைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கா? இல்ல, ஒண்ணுமே கிடையாது. என்னால ஒண்ணுமே இப்ப செய்ய முடியாது. அதனால நேமியும் சங்கமும் ஏந்தினானே, ஆழியும் சக்கரத்தையும் சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி இருப்பவனே, சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொல்லினேன். இப்போ என்னால முடியுது. இப்போ நான் உன்னுடைய நாமத்தை எல்லாம் சொல்லி உன்னை பாராட்டி வாழ்த்தி கொண்டே இருக்கிறேன். என்னை குறிகொண்டு என்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும். அதனால என்னை நீ நினைவுல வச்சுக்கொண்டு, ஓ இவன் அடிவனாச்சே, அவன் அப்பவே எல்லாம் நினைச்சிட்டானே, அப்பவே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. முன்னாடியே வந்து துண்டு போட்டு இடம் பிடிக்கிறது இல்லையா? துண்டு போட்டு இடம் பிடிப்பாங்க. தண்ணி பிடிக்க போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்பதான் கொஞ்சம் தண்ணி எல்லாம் வருது, முன்னாடி எல்லாம் தண்ணி வராது. அப்பெல்லாம் வந்து வரிசையா கேனு எல்லாமே டப்பா கிப்பா எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க வரிசையா. முன்னாடியே நான் நைட்டே வந்து போட்டு போயிட்டேன் பாருங்க அப்படின்னுவாங்க. அது மாதிரி அல்லல் நான் இப்பயே சொல்லி வச்சுட்டேன், அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும். அப்ப நான் துன்பப்படும் பொழுது யமனுடைய தமர்கள் வந்து குருதிய வாசல் வழியாக என் கையை பற்றி இழுத்து கொண்டு போகிற அந்த நேரத்துல நீதான் என்னை வந்து ஞாபகம் வச்சு என்னை காப்பாற்றணும். அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும், அரங்கத்து அரவணை பள்ளியானே. அந்த நேரத்தை நீ என்னை நினைவு வைத்துக் கொள் அப்படிங்கிறார். சரி. ஒற்றை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே, முற்ற உலகு எல்லாம் நீயே ஆகி மூன்று எழுத்தாய முதல்வனே. ஓ அற்றது வாழ்நாள் இவர்க்கென்றெண்ணி அஞ்ச நமன் தமர் பற்றல் உற்ற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும், அரங்கத்து அரவணை பள்ளியானே. ஒற்றை விடையனும், காளை மாட்டை வாகனமாக உடைய சிவபெருமானும் நான்முகனாகிய பிரம்மனும் உன்னை அறியா பெருமையும், அவர்கள் இருவராலும் அறிந்து கொள்ள முடியாத பரம்பொருள் நீ. அப்ப அவர்களாலேயே அறிந்து கொள்ள முடியாத நான் உன்னை அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, நீ பக்தர்களுக்கு அருளக்கூடிய பெருமையுடையவர். அவங்க ரெண்டு பேரும் தான் என்கிற ஒரு மமதையோடு உன்னை அணுகிறார்கள் என்றால் அவர்களால் உன்னை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் எளிய பக்தர்களுக்கு நீ ஆட்படுவாய். அதுதான் உன்னுடைய சிறப்பு. முற்ற உலகெல்லாம் நீயே ஆகும். இந்த உலகம் முழுக்கவும் நீயேதான். இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்துக்கூடிய எல்லாவற்றையும் நீயேவாதான் செய்கிறார். இந்த உலகமே எல்லாமே நீதான். அப்போ மூன்று எழுத்தாகி ஆ உ மா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தினுடைய மூன்று எழுத்து ஆ உ மா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூன்று எழுத்து. அந்த மூன்று எழுத்தும் நீயாகவே இருக்கிறாய் முதல்வனே. ஓ அற்றது வாழ்நாள் இவர்க்கு என்றெண்ணி அஞ்ச நமன் தமர் பற்றல் உற்ற. ஓ இவனுக்கு வாழ்நாள் முடிஞ்சிருச்சு, அந்த சித்திரகுப்த வந்து பேரட்ட பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு என்னென்ன உயிரோடைய காலம் முடியுது அப்படின்னு அவன் குறிப்பிட்டு சொல்லுவான். சொன்ன உடனே இவங்க கிளம்பி அமர்கிங்கிறவர்கள் கிளம்பி வந்துருவாங்க, வந்து அந்த உயிரை பறிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ கவனிச்சுட்டே இருக்கும்போது, ஓ இவனுக்கு முடிஞ்சு வச்ச கணக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்த உடனே கிளம்பி வந்துருவாங்க. ஓ அற்றது வாழ்நாள் இவருக்கு, இவனுடைய வாழ்நாள் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சு போச்சு, கிளம்ப வேண்டித்தானே அப்படி என்று எண்ணி நான் அப்படி அஞ்சு கொண்டிருக்கும் போது நம்மளுடைய தமர்கள் வந்து என்ன கூட்டிட்டு போக வந்துருவாங்க. ஒரு நிமிஷம் கூட, ஒரு வினாடி கூட இந்த உலகில் இந்த உயிர் தரிக்க அவர்கள் விட மாட்டார்கள். அந்த நேரத்துல நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். உயிர் போகதான் போகிறது, ஆனால் நீ என்னை காப்பாற்றி உன்னுடைய வைகுண்ட பதவியில் எனக்கு இடம் கொடுக்க வேண்டும். நரகத்தில் என்னை உய்த்து விடாதே. அதனால இப்பொழுதே உன்னை நான் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் அரவணையில் பள்ளி கொண்டிருப்பவனே என்னை அப்பொழுது நினைவில் வைத்துக் கொள் அப்படின்னு சொல்றார். சரி. பை அரவின் அணை பார் கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி, உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை, வைய மணிசரை பொய்யென்று எண்ணி காலனையும் உடனே படைத்தாய். ஐயா இனி என்னை காக்க வேண்டும், அரங்கத்து அரவணை பள்ளியானே. மனிதர்களை நான்முகனை படைத்தாய், நான்முகன் மனிதர்களை படைத்தான். இந்த மனிதர்கள் என்ன இந்த உலகத்திலேயே இருந்து அப்படியே இருக்க போறாங்களா? அதனால அவங்க பொய்யானவர்கள், அதனால ரொம்ப அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க இருந்தா போதும், அதுக்கு மேல வந்து அவங்கள கிளப்பி விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி யமனையும் நீயே படைத்தாய். அந்த யமன் இப்பொழுது மனித உயிர்களை எல்லாம் எடுத்து கொண்டு போகிறான்.
அப்படி எல்லாத்தையும் படைச்ச நீதான் என்னையும் அப்படி ஒரு இறுதி நாள் வரும்பொழுது காக்க வேண்டும் அப்படிங்கிறார். பையறவின் அணை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி. பாம்பனையின் மேல் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரமமூர்த்தி, இந்த எல்லா உலகங்களுக்கும் தலைவனாகிய மூர்த்தியே. உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனே. இந்த உலகத்தை எல்லாம் படைக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய நாபி கமலத்தில் நீ நான்முகனை படைக்க செய்தாய். அந்த திருமாலனுடைய நாபி கமலத்துல இருந்து ஒரு தாமரை, அது மேல பிரம்மன் இருக்கிற அந்த படங்களை நம்ம பார்த்திருக்கோம். வைய மணிசரை பொய் என்று எண்ணி. பாருங்களேன், மணிசர் சொல் வழக்குல இருக்கக்கூடிய வார்த்தைகள். நிறைய பெரியாழ்வாருடைய பல பாடல்களையும் நம்ம இப்படி சொல் வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்திருப்போம். வைய மணிசரை பொய் என்று எண்ணி. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் எல்லாம் பொய்யர்கள் தானே. அவங்க எவ்வளவு நாளைக்கு நீடிச்சு இங்கே வாழறது? இவ்வளவு பொய் பேசுறவங்க எதுக்கு ரொம்ப நாள் அங்க இருக்கணும்? அவ்வளவுதான், காலம் முடிஞ்சுன்னா கலந்து வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நமனையும் நீதான் படைத்தாய். அப்ப ஒரு ஒரு அளவு, அவ்வளவுதான். அந்த மனிதர்களுக்கு ஒரு அளவு உண்டு, அந்த அளவுக்கு மீறி அவர்கள் அங்கே இருக்க முடியாது அப்படி என்று சொல்லி காலனையும் நீ படைத்தாய். ஐயே இனி என்னை காக்க வேண்டும். அப்ப காலன் நிச்சயம் வருவான், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வருவான். அப்போ அவன் வரும்பொழுது நீ என்னை காப்பாற்றி என்னை, நீ காலனை படைச்ச அது சரிதான், இறந்துதான் போகணும், யாரா இருந்தாலும் போய் தான் ஆகணும். அப்போ இந்த உலகத்திலிருந்து நான் போகும் பொழுது நீ என்னை காப்பாற்றி உனக்கு அருளுடையவனாக என்னை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே இந்த எல்லா பாட்டிலையும் வர்றது ஒரே தான், வைகுண்ட பதவியை தா இறைவன், உன்னுடைய திருவடி கீழ் இருக்கக்கூடிய வைகுண்ட பதவியை எனக்குத்தான், நரகத்தில் உய்த்து விடாதே அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். தன் அணவு இல்லை நமன் தமர்கள் சால கொடுமைகள் செய்யா நிற்பர். மண்ணோடு நீரும் எரியும் காலும் மற்றும் ஆகாசமும் ஆகி நின்றாய். எண்ணலாம் போதே உன் நாமம் எல்லாம் எண்ணினேன். என்னை குறிக்கொண்டு என்றும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. ரொம்ப அழகா இருக்குல்ல, ரொம்ப எளிமையான பாடல். தன் அணவு இல்லை நமன் தமர்கள் சால கொடுமைகள் செய்யா நிற்பர். மண்ணோடு மண், நீர், எரி, கால் மற்றும் ஆகாசம், இந்த 5 பூதங்களாகவும் இருப்பவன் நீதான். 2வது வரியில இந்த 5 பூதங்களாகவும் இருப்பவன் நீதான். தன்னணவு இல்லை, கொஞ்சம் கூட குளிர்ச்சி, ஒரு ஈரம் இல்லாமல் நமனுடைய தமர்களாகிய கிங்கரர்கள் அத்தனை கொடுமைகளும் செய்வாங்க. இந்த மனித உயிர்களுக்கு என்னென்ன கொடுமைகளை செய்ய முடியுமோ அத்தனை கொடுமைகளும் சால கொடுமைகள் செய்யாரு. அந்த கொடுமைகள் எல்லாம் அந்த மனிதர்களுடைய செய்வினையினால் வருவதுதான். அவர்களுக்கு என்ன இருக்கு? இந்த கிங்கரர்களுக்கு எதுவும் தனிப்பட்ட எந்த உயிர் மேலேயும் அவர்களுக்கு பற்றோ வெறுப்போ கிடையாது. அவர்கள் என்ன செய்திருக்கிறார்களோ, அந்த மனிதர்கள் என்ன வினைகள் செய்திருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் அவர்களுக்கு நரகத்துல தண்டனையுமே. அப்படிதான் கருட புராணம்ல இருந்து எல்லா மித்தாலஜி எல்லாமே அப்படிதான் சொல்லுது. நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்களோ அதற்கு தகுந்த தண்டனையை நீங்கள் நரகத்தில் அடைவீர்கள் அப்படிங்கிறதுதான். அதனால அவங்க கொஞ்சம் கூட இறக்கமே காட்ட மாட்டாங்க. அவங்க நம்ம சின்ன தப்பு செஞ்சிருப்போம் ஏதாவது, அதுக்கு கூட பெரிய தண்டனையாக அவங்க வச்சிருப்பாங்க. அந்த அப்ப என்னெல்லாம் செஞ்சிருக்கோமோ அத்தனைக்கும் தண்டனைகளே அவர் கொடுத்தே தீர்வார்கள். இப்போ கொஞ்சம் கூட நெஞ்சில இரமே இல்லாதவங்க. அதனால தயவு செஞ்சு அப்ப நீ கைவிட்டுறாத. என்னெல்லாம் போதே உன் நாமம் எல்லாம் எண்ணினேன். இப்ப எண்ணுவதற்கான சுய அறிவு இருக்கும் பொழுது, நினைவு இருக்கும் பொழுதே உன்னுடைய அத்தனை நாமங்களையும் சொல்லி நான் வாழ்த்தி விட்டேன். அதனால அதை நீ நினைவுல வச்சுக்கோ. என்னை குறிக்கொண்டு என்றும் அண்ணலே நீ என்னை காக்க வேணும். சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அவனுடைய கிங்கரர்கள் கூட்டிட்டு போகும்போது, இல்லப்பா இவன் ஏற்கனவே நினைச்சிருக்கான், நீங்க விட்டுருங்க, என்னோட ஆளு நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நீதான் தடுத்தாட்கொண்டு என்னை நீ கூட்டிக் கொண்டு போக வேண்டும் உன்னுடைய இடத்துக்கு. அதனால அண்ணனே நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே அப்படின்னு சொல்லி அவரிடம் வேண்டுகிறார். சரி. செஞ்சொல் மறைப்பொருள் ஆகி நின்ற தேவர்கள் நாயகனே எம்மானே எஞ்சலில் என்னுடை இன் அமுதே 7 உலகும் உடையாய் என் அப்பா பஞ்ச உருவின் நமன் தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும் போது அஞ்சலை என்று என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. ஒரே வரிதான், அஞ்சலி. அவங்க கூட்டிட்டு போறாங்க, நான் தகச்சு நிக்கிறேன். என்னால அப்போ உன்னை நினைக்க முடியுமோ முடியாதோ தெரியாது. ஆனா நீ அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, கவலைப்படாத. இப்ப அவங்க கூட்டிட்டு போறது ஒரு சின்ன ஒரு இடைப்பட்ட பீரியட் தான், அவ்வளவுதான். அவங்க இப்ப கூட்டிட்டு தானே போறாங்க, நரகத்துக்குள்ள தள்ளல இல்ல. அதுக்குள்ள நான் உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். பாதி தூரம் வந்துட்டல, பரவாயில்ல, நான் உன்னை தடுத்தாட்கொண்டு உன்னை கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு நீதான் என்னைய அபயம் அளிக்க வேண்டும். நீ வரல விட்டுட்ட அப்படின்னா அவனுங்க கூட்டிட்டு போய் அங்க போட்டுருவானுங்க. அப்புறம் அங்கிருந்து வெளில வர்றது கஷ்டம். நரகத்துக்குள்ள போயிட்டா
வர்றது கஷ்டம். அதுக்கு முன்னாடியே தடுத்தாட்கொண்டு நீ என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும். அஞ்சலை என்று என்னை காக்க வேண்டும். நமன் தமர்கள் பற்றுவது உறுதி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் பற்றி இழுத்து கொண்டு போகதான் போகிறார்கள். ஆனால் அப்போ நீ குறுக்கிட்டு அஞ்சாதே, நான் உன்னை அடைக்கலமாக எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நீதான் என்ன குடிக்கும். செஞ்சொல் மறைப்பொருள் ஆகி நின்ற தேவர்கள் நாயகனே. செம்மையான சொற்களை பேசக்கூடிய மறைப்பொருளாக நிற்கிற தேவர்களுடைய நாயகனாக இருப்பவன் நீ. வேதங்களுக்கு பொருளாக இருக்கும் நித்திய சூரிகளாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கு தலைவனாக இருப்பவன் நீ. எம்மானே, எம்முடைய தலைவனே. எஞ்சலில் என்னுடைய இன்னமுது, என்னை அடிமை கொண்ட இன் அமுது போன்றவனே. ஏழு உலகம் உடையாய், இது தெரியுதுதான். ஏழு உலகங்களையும் படைத்தவன் என் அப்பா, என்னுடைய தந்தை போன்றவனே. வஞ்ச உருவின், அவன் எந்த ரூபத்துல வருவாங்கன்னே தெரியாது. நமன் தமர்கள் எப்படி வருவாங்கன்னே தெரியாது. அவங்க எந்த ரூபத்திலையும் வருவாங்க. ஒரு நோயாக வரலாம், அது ஒரு விபத்தாக வரலாம், ஒன்றுமே இல்லாததாக வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அவங்க எந்த உருவத்துல வருவாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ அப்படி என்னை அவர்கள் வலிந்து என்னை பற்றி கொண்டு போகும்போது என்னை அஞ்சாதே என்று சொல்லி நீதான் காப்பாற்ற வேண்டும். அப்ப நான் கதிகலங்கி இருப்பேன், என்னால என்ன செய்ய முடியும்னே தெரியாது. அப்ப நீதான் என்னை தடுத்தாட்கொண்டு என்னை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறார். நான் ஏதும் உன் மாயம் ஒன்று அறியேன். நமன் தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகே என்று மோதும் போதும் அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். வானே வானவர் தங்கள் ஈசா, மதுரை பிறந்த மாமாயனே, என் ஆனாய் நீ என்னை காக்க வேண்டும், அரங்கத்து அரவணை பள்ளியானே. தேவர்களுடைய தலைவனே, வானே வானவர் தங்கள் ஈசா, வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களின் தலைவனாக இருப்பவனே. மதுரை பிறந்த மாமாயனே, வடமதுரையில் பிறந்த மாயங்கள் செய்யக்கூடிய மாயனே. என் ஆனாய், என்னை எனக்கு நீதான் தலைவன், நீ ஆனாய், என்னை நீ காக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நான் ஏதும் உன் மாயம் மற்றறியேன். நீ என்ன பண்ணுவ, எப்படி என்னை காப்பாற்றுவாய் என்ற மாயங்கள் எதுவும் எனக்கு தெரியாது. நீ மாயங்களில் வல்லவன். வராத மாதிரி இருந்துட்டு திடீர்னு காப்பாற்றுவாய். அப்படிதான் பாண்டவர்களுக்கு செஞ்ச, திரௌபதிக்கு செஞ்ச, எல்லாருக்கும் நீ அப்படித்தானே செஞ்ச இல்லையா? அப்ப நீ எப்படி வருவ, எப்படி காப்பாத்துவ அப்படின்னு தெரியாது. ஆனால் நீ காப்பாற்றுவாய். அதனால உன் மாயங்கள் எதுவும் எனக்கு தெரியாது. நமன் தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகே என்று மோதும் போதும், இந்த ஊன் உடலை விட்டு நீ வெளியில வா என்று சொல்லி என்னோட உயிரை பற்றி இழுத்து கொண்டு அவர்கள் இந்த என்னை வருத்தி அடித்து அவர்கள் இழுத்து கொண்டு போகும் பொழுது உன்னை எப்படி நான் நினைக்க முடியும்? அப்ப நான் அவர்களோட போராடுவேனா, உன்னை நினைப்பேனா? உன்னை நினைக்கிறதுக்கான சூழல் எனக்கு அப்ப இருக்காது. என்னுடைய மனநிலையும் அப்ப அப்படி இருக்காது. அதனால இப்போதே உன்னை நான் நினைத்து அங்கேயும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். ரொம்ப தீர்மானமாவே சொல்லிடுறாரு. இப்ப அப்பெல்லாம் நான் நினைப்பேன்னா நீ எதிர்பார்க்காத, அப்ப என்னால உன்னை நினைக்கவே முடியாது, வாய்ப்பே இருக்காது அதுக்கெல்லாம். அதனால இப்போதே நான் உன்னை நினைத்து எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நீங்க உதவி செய், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் திரும்ப அந்த வேண்டுகோளை வைக்கிறார். சரி, அடுத்த பாட்டும் அதேதான். குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா, கோனிரை மேய்த்தவனே எம்மானே, அன்று முதல் இன்று அறுதியாக ஆதி அம்சோதி மறந்தறியேன். நன்றும் கொடிய நமன் தமர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும்போது அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும், அரங்கத்து அரவணை பள்ளியானே. இது எல்லாமே திருமாலை வாழ்த்தி பாடுவதாக வரக்கூடியதுதான். குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயனி, கோவர்த்தனகிரியை மலையாக குடையாக எடுத்து ஆனிரைகளையும் ஆயர்களையும் காத்த ஆயர் குலத்தை சேர்ந்தவனே. கோனிரை மேய்த்தவனே, கூட்டமாக ஆனிரைகளை மேய்த்தவன் நீ. எம்மானே, எங்கள் தலைவனே. அன்று முதல் இன்று அறுதியாக ஆதி அம்சோதி மறந்தறியேன். என்னுடைய நினைவு தெரிந்த நாளிலிருந்து இன்று வரை, ரொம்ப திருப்பாவையில பார்த்தா மாதிரிதான், எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உற்றோமையாவோம் உண்டனக்கே ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய்தான். எல்லா பிறவிகளும் ஏழேழு பிறவிகள்லையும் உன்னை மறந்து இருந்ததா எனக்கு நினைவே இல்லை. நான் உன்னை மறக்கவே இல்லை. உன்னை நான் எப்பொழுதும் உன்னை நினைத்தபடிதான் இருந்திருக்கிறேன். அன்று முதல் இன்று அறுதியாக ஆதியம் சோதி மறந்தறியேன். நான் மறந்ததே இல்லை உன்னை, அதான் உண்மை. அப்போ நன்றும் கொடிய நமன் தமர்கள், கொடுமை செய்து உயிர்களை பறித்து கொண்டு போவர்களாகிய
நமனுடைய தமர்களாகிய கிங்கரர்கள் வந்து என்னை நலிந்து வலிந்து என்னை பற்றும் பொழுது, என்னை நலிய வைத்து வலிமையை காட்டி என்னை பற்றி இழுத்து கொண்டு போகும் பொழுது, அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும், என்னை தடுத்தாட்கொண்டு நீ என்னை காப்பாற்ற வேண்டும். நம்ம வந்து மார்க்கண்டேயனுடைய கதை படிச்சிருக்கலாம். மார்க்கண்டேயனுக்கு வந்து 16 வயசுதான் வரும் அப்படின்னும் பொழுது யமன் வந்து பாசக்கயிற்றை போடும் பொழுது சிவலிங்கத்தை போய் அவன் பற்றி கொள்ளும் பொழுது யமன் வந்து காப்புக்கிறார். நீ சொன்னது சொல்லதா இருக்கலாம், ஆனால் அவன் இப்போ என்னை வந்து அடைந்து விட்டான், என்னை இருகப்பட்டு இருக்கிறான், நான் விட மாட்டேன்னு சொல்லி அப்புறம் அவன் ஒரு நித்தியமாக வாழ்பவனாக சிரஞ்சீவியாக மார்க்கண்டேயன் இருந்தான் அப்படிங்கிற கதைகள்லாம் படிச்சிருக்கோம். அது வந்து சைவத்துல வரக்கூடியது. அப்போ வைணவத்துல வந்து சொல்லிட்டா போதும், முன்னாடியே சொல்லி வச்சுட்டா போதும். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பொருள் பின்னாடி வரப்போகுது, இன்னும் வரல, கடைக்கு வரல, அப்போ வந்த உடனே எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி வச்சுட்டு வர்றது போல, பின்னாடி இது நடக்கும், எனக்கு நிச்சயம் இது நடக்கும், அப்ப நீ வந்து காப்பாத்தணும் என்ன அப்படின்னு சொல்லி வச்சுட்டா போதும் சாமி கிட்ட. அவர் வந்து பார்த்து வர்றது, அதெல்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. சோ பக்தி இலக்க காலம் வளர்ந்த போது இப்படிதான் வந்து ஒரு எளிய மக்களிடம் போகும்படியாக பாடல்கள் எழுதப்பட்டன. அதுதான் பக்தி இயக்கம் வந்து ரொம்ப வலிமையா பரவினதுக்கு காரணம் வந்து, ரொம்ப எல்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்போ நீங்க சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், பின்னாடி உயிர் போகும்போது அவங்க வந்து காப்பாத்திடுவான் அவங்கள. அப்போ வந்து நீங்க இது பண்ண வேண்டாம். அப்புறம் முன்னாடி ஒரு பகுதி பார்த்தோம், குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது நாராயணா, தாமோதரா, அவன் பேரெல்லாம் வைங்க. நீங்க அவனை நினைச்சு சொல்லலாம் கூட, அந்த குழந்தைகளுடைய பேரை சொல்லி சொன்னாலே போதும், அவன் வந்து மோட்சம் அளிப்பான். சோ இப்படி எளிமையாக பக்தி என்பது எளிமைப்படுத்தப்பட்டு இன்னும் ரொம்ப டவுன் டு எர்த்தா மாற்றப்பட்டது அப்படிங்கிறது வந்து பக்தி இயக்க காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அம்சம். சோ அதுதான் இந்த பாடல்கள் அதுதான் எடுத்து காட்டுது. அப்போ என்னால நினைக்க முடியாது, அன்று நீ அங்கு வந்து என்னை காக்க வேண்டும், என்னை வந்து மறக்காம நீ வந்து காப்பாத்திடு. அரங்கத்து அரவணை பள்ளியானே, அரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் பாம்பின் மேல் படுத்து கொண்டிருப்பவனே என்னை வந்து நீ காக்க வேண்டும் அப்படிங்கிறார். சரி, இதெல்லாம் படிச்சவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மாயவனை மதுசூதனனை மாதவனை மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை அரங்கத்து அரவணை பள்ளியானை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் மண் விட்டு சித்தன் சொன்ன மாலை 10 தூமணத்தராகி வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளர் தாமே. இது எல்லாவற்றையும் மன தூய்மையோடு படித்தவர்களுக்கு தூமணி வண்ணனுக்கு ஆளர், தூய மணிவண்ணம் போல நிறம் பொருந்தியவனாகி அவனுக்கு அடிமைகளாக, அவனுடைய தாசர்களாக அவர்கள் எப்பொழுதும் விளங்குவார்கள். ஏன்னா இறைவனுடைய அடியவராக ஆவது அப்படிங்கிறதுக்கே வந்து அவனுடைய அருள் வேணும், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிற மாதிரிதான். அதனால அவனுடைய அருள் இல்லாம அவனுடைய அடியவராகவும் ஆக முடியாது. சோ இந்த பாடல்களை படிப்பவர்கள் அவனுடைய அடியார்களாக என்றும் நிலை பெற்றிருப்பார்கள். யார் அவன் அப்படின்னா, மாயவன் மதுசூதனன் மாதவன் மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏறு, ஆயர்களுடைய காலை கொன்றவன் அச்சுதன் அரங்கத்து அரவணை பள்ளியான், இப்படிப்பட்ட அவனையை பற்றி வில்லிபுத்தூர் இருக்கக்கூடிய இட்டுச்சித்தன் பாடிய பாடல்களை படிப்பவர்களுக்கு தூமணி வண்ணனுடைய அடியவர்களாக என்றும் திகழக்கூடிய நல்வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறார். இதோட 4ஆம் பத்து நிறைவு பெற்றது. 5ஆம் பத்து அடுத்த பகுதியிலிருந்து பார்க்க ஆரம்பிக்கும்.